ஹலோ எவ்ரிவன், வணக்கம். நான் ப்ராபிய ரோபினி பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற இடத்தெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அங்கே என்னென்ன மாதிரி இடங்கள்லாம் இருக்குது, நம்ம 1 day or 2 days எப்படி எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் கோயம்புத்தூருக்கு ட்ராவல் பண்ண பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா மாசாணி அம்மன் கோவில். இந்த கோவில் பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள ஆனைமலை பக்கத்தில் தான் இருக்குது. சாதாரணமாக எல்லா அம்மன் கோயில்கள்லையும் பார்த்திங்கன்னா அம்மன் அமர்ந்த கோலத்தில் தான் இருப்பாங்க. இங்கே மட்டும் பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக 17 அடி நீளத்தில் படுத்து இருப்பாங்க அம்பாள். இந்த கோயிலோட தனி சிறப்பே இது மயான பூமியில் அமைந்திருக்கு. மற்றும் பார்த்திங்கன்னா இந்த அம்மனும் மயான மண்ணில் தான் குடியிருக்காங்க. இங்கே வழிபாடு செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பில்லி சூனியம், மாந்திரீகம், ஏவல், கட்டு போன்றவர்களால் பாதிக்கப்பட்டிருந்தாலும், பலவிதமான நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவற்றிலிருந்து நிவாரணம் கிடைப்பதாக ஒரு நம்பிக்கையும் உள்ளது. இந்த கோயிலோட தனி சிறப்பே மிளகாய் பூசும் நீதிக்கல்லும் ஒன்று உள்ளது. இந்த கல் மீது நம்ம மிளகாயை அரைத்து பூசினோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா குற்றவாளிகள் தண்டனைக்கு ஆளாவது உறுதி என்று நம்பப்படுகின்றது. பொருட்களை களவு கொடுத்தோர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொத்துக்களை ஏமாந்தோர், இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் இங்கே வழிபாடு பண்ணுறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வாகன யோகம் தரும் கோவையில் உள்ள ஈச்சனாரி விநாயகர் ஆலயம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். காஞ்சி சங்கராச்சாரியாரோட அருள்வாக்குப்படி இந்த ஈச்சனார் கோயிலில் எழுந்தருளிய விநாயகரிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்து வந்தால் குழந்தைகள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைத்து நல்ல உத்தியோகம் கிடைத்து வாழ்வில் உயர்வு பெறுவது உறுதி என்பது ஒரு நம்பிக்கை. இந்த திருத்தலம் உருவாகி பார்த்திங்கன்னா 475 ஆண்டு காலத்திற்கு மேல் ஆகிவிட்டது. வாகன பூஜைகளுக்குமே பெயர் பெற்ற ஆலயம் இது. கோவை நகர மக்கள் புதிய வாகனம் வாங்கினால் இந்த விநாயகரிடமே பூஜை போட்டு எடுத்து செல்வதை வழக்கமாக வச்சிருக்காங்க. விநாயகர் இந்த ஈச்சனாரிக்கு வந்ததே ஒரு சுவாரஸ்யமான கதையாக சொல்லப்படுது. மேலே சிதம்பரம் என போற்றப்படும் பேரூர் பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் பிரதிஷ்டை செய்வதற்காக 5 அடி உயரமும் 3 அடி பருமனும் கொண்ட விநாயகர் விக்கிரத்தை மதுரையிலிருந்து வண்டியில் எடுத்து வரும் வழியில் அச்சு உடைந்து தற்பொழுது எழுந்தருளியுள்ள இடத்திலேயே அமர்ந்து விட்டார். பின்னர் பேரூர் எடுத்து செல்ல முயன்றும் இயலாத போய்விட்டது. மேலும் காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்களின் வாக்குப்படி இச்சிலை இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு விட்டது. இந்த கோயில் அதிகாலை 5 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை நடை திறந்திருக்கும். இந்த கோயிலில் உள்ள விநாயகருக்கு அஸ்வினி முதல் ரேவதி வரையில் உள்ள 27 வித மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு பூஜை நடத்துவது மிகவும் சிறப்பான விஷயமாகும். அடுத்ததாக கோயம்புத்தூருக்கு அருகில் வெறும் 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பேரூர் பட்டீஸ்வரம் ஆலயத்திற்கு தான் போக போகிறோம். இந்த கோவில் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களுள் ஒன்று. இங்குள்ள சிவன் அதீத ஆற்றல் கொண்டவராக அந்த ஊரில் உள்ள எல்லோருக்கும் பாரபட்சம் இல்லாமல் மறுபிறவி இல்லாத முக்தியை வழங்குகிறாராம். அது மட்டும் இல்லை, இந்த ஊரில் இன்னும் 5 அதிசயங்கள் நடக்கின்றன. இந்த ஊரில் இறந்து போகின்றவர்களின் உடல் எரிக்கப்பட்டு சடங்குகள் செய்யப்பட்ட பின் மற்ற எல்லா ஊர்களைப் போலவும் எலும்பு துண்டுகளை எடுத்துக்கொண்டு சென்று அவர்கள் முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக ஆற்றில் விடுவார்கள். அப்படி விடுகின்ற எலும்புக துண்டுகள் எல்லாம் என்ன ஆகும் தெரியுமா? ஒரு சில வாரங்களுக்கு உள்ளாகவே இந்த எலும்புகள் யாவும் கல்லாக மாறிவிடுமாம். இந்த அதிசயம் தொடர்ந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருப்பதாக அந்த ஊர் மக்கள் தெரிவிக்கின்றார்கள். மற்றொரு அதிசயமானது, பொதுவாக பனைமரமானது 100 முதல் 120 ஆண்டுகள் வரை உயிர் வாழும். ஆனால் இந்த பட்டீஸ்வரம் கோயிலில் உள்ள பனைமரம் பல 100 ஆண்டுகளாக ஒரு பனைமரம் இருக்கிறதாம். இது இளமையாகவே இருக்கிறதாம். கடும் கோடையில் கூட சிறிதளவு கூட இந்த பனைமரம் வாடி போகாதாம். மற்றும் ஒரு அதிசயமானது, இந்த கோவில் வளாகத்தில் ஒரு பெரிய புளிய மரமும் இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட புளிய மரத்தில் காய்க்கின்ற பழங்களில் உள்ள விதைகளை முளைக்க வைத்தால் எத்தனை நாட்கள் ஆனாலும் முளைக்காது. இந்த கோவிலில் உள்ள புளிய மரம் கூட சிவனிடம் முக்தி பெற்று மறுபிறப்பில்லாமல் இருக்கின்றது என்பதாக ஒரு ஐதீகமும் உண்டு. மேலும் பட்டீஸ்வர கோவிலை சுற்றியுள்ள மக்களுடைய ஆடு மாடுகள் கோயில் வளாகத்துக்குள் மேய்ந்து கொண்டிருக்குமாம். அப்படி மேய்ந்து கொண்டிருக்கையில் அவை சாணங்கள் போட்டால் அவை எத்தனை நாட்கள் ஆனாலும் அப்படியே இருக்குமாம். கோடை காலத்தில் அவை காய்ந்து போகுமே தவிர மழை மற்றும் குளிர் சமயங்களில் கூட அது ஈரமாகவே இருக்கும் தவிர புழுத்து போகவே போகாதாம். மேலும் 5வதாக, இந்த பட்டீஸ்வரத்தில் உள்ள மனிதர்கள் யார் இறந்து போனாலும் அவர்களுடைய வலது காது தூக்கியபடியே இருக்குமாம். இறப்பவர்கள் எல்லோருக்கும் எப்படி ஆகும் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் காலங்காலமாக இந்த ஊரில் இறப்பவர்கள் எல்லோருடைய வலது காதும் தூக்கியபடித்தான் இறந்து போவார்களாம். மற்றும் இந்த ஊரில் இறப்பவர்கள் அனைவருமே மறுபிறப்பில்லா முக்தியை அடைவார்களாம். இந்த ஆலயம் மேலே சிதம்பரம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இங்கே நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டம் ஆடிய பொழுது அவரின் காலில் அலைந்திருந்த சிலம்பு தெரித்து சிதம்பரத்தில் விழுந்ததாக செவிவழி செய்தியும் உண்டு.
புற்றிலிருந்து தோன்றியவர் தான் பட்டீஸ்வரர். ஒரு மாடு தானாகவே வந்து இந்த இடத்தில் பால் சொரியும் பொழுது கண்டுபிடித்து எடுக்கப்பட்டது தான் இந்த பட்டீஸ்வரருடைய சிலை. இந்த கோவிலின் ஸ்தல விருட்சமானது அரசமரம் மற்றும் இங்குள்ள அம்மனின் பெயர் பச்சை நாயகி. பச்சை நிற மரகத கல்லால் ஆனவர். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது முருகப்பெருமான் அமர்ந்து அருள் புரியும் அற்புத தலங்களில் ஒன்றான கோவை மாவட்டத்தில் உள்ள மருதமலை தான். இந்த ஆலயத்தின் சிறப்புகளை இங்கே பார்க்கலாம். அருணகிரிநாதரால் பாடல் பெற்றவர் இந்த ஸ்தலம் முருகப்பெருமான். மருதமலையில் முருகனின் அருள் பெற்ற பாம்பாட்டி சித்தர் முருகனுக்கு புதிய சிலை வடித்தார். இந்த சிலையே கருவறையில் இருக்கு. பழனி முருகனை போலவே கையில் தண்டுடன் இடது கையை இடுப்பில் வைத்தபடி தண்டாயுத பாணியாக காட்சி தருகின்றார். இங்கே மலைப்பாறைகளுக்கு மத்தியில் உள்ள குகையில் பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தரின் சன்னதியும் உள்ளது. வலது கையில் மகுடி, இடது கையில் தடியும் வைத்து இவர் அருள் பாலிக்கின்றார். பாம்பாட்டி சித்தர் தற்பொழுது இங்கு முருகருக்கு பூஜை செய்வதாக ஒரு ஐதீகம். தினமும் இரவு சன்னதியில் ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி வைத்து விடுகின்றார்கள். மறுநாள் இந்த பால் குறைந்திருக்குமாம். சித்தர் இந்த பாலை முருகனுக்கு அபிஷேகித்து பூஜை செய்வதாக நம்பப்படுகின்றது. இது சுமார் 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயிலாக கருதப்படுது. மலை மீது இருக்கும் இக்கோயிலுக்கு செல்வதற்கு பார்த்தீங்கன்னா 837 படிகள் ஏறி செல்ல வேண்டும். இங்கு வரதராஜ பெருமாளுக்கும் சப்த கன்னியருக்கும் தனி சன்னதிகளும் இருக்கு. இங்கு இருக்கும் விநாயக பெருமான் பார்த்தீங்கன்னா வன்னி, அரசு, வேம்பு, அத்தி, கோரக்கட்டை எனப்படும் 5 மரங்களுக்கு அடியில் கோவில் கொண்டிருப்பதால் பஞ்சவிருக்ஷ விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார். இந்த கோவிலோட ஸ்தல விருட்சமானது பார்த்தீங்கன்னா மருத மரம். வேறு எங்குமே காண முடியாத வகையில் முருகன் குதிரையின் மீது அமர்ந்திருக்கும் சிலை இந்த கோவிலில் மட்டுமே உள்ளது. இந்த கோயில் காலையில் 5:30 மணி முதல் 1 மணி வரையிலும், மதியம் 2 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். தைப்பூசம் போன்ற விசேஷ நாட்களில் பக்தர்கள் மருதமலை முருகனுக்கு பால் குடம் தூக்கி வந்து அபிஷேகம் செய்கின்றார்கள். இந்த மருதமலை முருகன் கோவிலுக்கு முருகனின் 7ஆம் படை வீடு என்ற ஒரு பெயரும் உண்டு. அடுத்ததாக நம்ம வந்து இப்போ போக போகிற இடம் பார்த்தீங்கன்னா சிறுவாணி ஃபால்ஸுக்கு தான் போக போகிறோம். காலையில் 9 மணிலேருந்து மதியம் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி வரையிலுமே தான் உங்களுக்கு வந்து உள்ளே போக அனுமதி. அதுக்கப்புறம் வந்து அனுமதிக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் சீக்கிரமாக போயிடுங்க. மற்றும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மண்டே அன்னைக்கு ஹாலிடேங்க. நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 o'clock மேலே ஆனதுனால எங்களால் வந்து உள்ளே போக முடியல, என்ட்ரி கொடுக்கல. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கோயம்புத்தூரில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஈஷா யோகா சென்டருக்கு தான் நம்ம போயிருந்தோம். இந்த ஈஷா யோகா சென்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1994ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. நீலகிரி மலைத்தொடரில் ஒரு பகுதியான வெள்ளையங்கிரி மலைக்கடியில் தான் இது அமைந்திருக்கு. இந்த சென்டருக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோவிலும் இருக்குது. அங்கேயும் போய் நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே வரலாம். அந்த வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயில் பார்த்திங்கன்னா காலையில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து திறந்திருக்கும். இந்த ஈஷா யோகா சென்டரில் பார்க்க வேண்டிய இடங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம கண்ணுக்கு தெரிவது பார்த்திங்கன்னா இந்த ஆதியோகியோடைய சிலை தான். மிக பிரம்மாண்டமாக எழுந்தருளி இருக்கின்றார் ஆதியோகி. அது மட்டும் இல்லாத தியானலிங்கம், நந்தி, சூரியகுண்டம், சந்திரகுண்டம், லிங்க பைரவி போன்ற சிறப்பான விஷயங்களும் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது. அது மட்டும் இல்லாத இரவு 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3D ஷோவும் ஆதியோகியினுடைய மேனியில் வந்து நம்மளுக்கு வந்து ஒளிபரப்பாக செய்யப்படும். யோகி கல்ச்சர் உருவான விதத்தை எடுத்துரைக்கும் விதமாக வந்து நம்மளுக்கு அந்த படங்களெல்லாம் அமைய பெற்று இருக்கும். இந்த ஆதியோகி சிலையானது 112 அடி உயரம் உள்ளது. மகா சிவராத்திரியானது பார்த்திங்கன்னா இந்த ஆதியோகி சிலையின் முன் தான் நடத்தப்படும். இங்கே வந்து ஈஷா யோகா சென்டரில் மிக பிரபலமாக கருதப்படுது. இந்த ஆதியோகி சிலையிலிருந்து நம்ம தியானலிங்கம் சென்றடைவதற்கு சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு பார்த்திங்கன்னா நடக்க முடியலை அப்படின்னா நம்ம இந்த மாட்டு வண்டியை கூட உபயோகப்படுத்திக்கலாம். இதுக்கு வெறும் டிக்கெட் பார்த்திங்கன்னா 10 ரூபா இல்லை 20 ரூபா மட்டும்தான் கட்டணம் வசூலிக்கப்படுது. இதில் வந்து நம்ம போகிறது இன்னுமே வந்து நம்மளுக்கு நடக்க முடியாத பெரியவர்களுக்கும் இது ஒரு சௌகரியமாக கருதப்படுது. இந்த சென்டர் உள்ள வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக 2 இல்லது 3 மணி நேரம் வந்து தேவைப்படும். நீங்கள் வரீங்க அப்படின்னா இந்த தியானலிங்கத்தையும் மறக்காமல் வந்து பார்த்துட்டு போங்க. இந்த காணொளி உங்களை வந்து மகிழ்விக்கும் வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய ட்ராவல் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.